ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ் 10 மேக்ஸ் போர்ட் கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 டேர்ம்ஸ் கொடுத்து அதை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். இப்போ ஒரு 2 ஃபிராக்ஷன் இருக்குன்னா லைக் ஃபிராக்ஷனாக இருந்தால் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அப்போ இதையும் லைக் ஃபிராக்ஷனாக மாற்றுவோம். இது எக்ஸ் மைனஸ் ஒய்னா இதையும் எக்ஸ் மைனஸ் ஒய்யா மாற்றுவோம். அப்போ இங்கே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய்யா மாறப்போகுது. அப்போ எக்ஸுக்கு இருக்கிற மைனஸ் இது அப்படியே தான் சேஞ்ச் ஆகும் இங்கிட்டு. அப்போ இந்த மைனஸை இங்கே போட்டுக்க போகிறோம். அப்போ என்னதாயிடுது எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே மைனஸ் வந்துடும், ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இது ஒரு லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. லைக் ஃப்ராக்ஷனாக என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் பண்ணியாச்சா? இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்க்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாமா? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்க்கு ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் divided by x minus y. இப்போ பாருங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் டேர்ம் இருக்கு, அதை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் xy பிளஸ் y ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். கிளியர்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்கமிங் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.